ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அங்கே ஹேமா 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 18, அதாவது 18. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டேன், இந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுன்னா இந்த வீடியோவில் இருக்கும். எப்பவும் போல் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயினாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு செம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் ஸ்மூதி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் நட்ஸு சீட்ஸுன்னு சொல்லி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் வந்து ஹேர் கேர்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க சொல்லி. வெயிட் லாஸ்க்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு க்ளோ ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் ஆகிருக்கு. அதுமாரி ஹேருமே அப்படி தான். நிறைய ஹேர் ஃபால் ஆகும் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஹேரை நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தேவை. ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நட்ஸை கூட ரெகுலராக எப்படியும் ஒன்று சாப்பிட்ருவோம், ஆனால் இந்த சீட்ஸை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் இந்த ஸ்மூத்தி பண்ணி குடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக வந்து கிடைக்க வேண்டிய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே இந்த ஸ்மூத்திலே கிடச்சிரும். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெயிட் லாஸ் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய ஸ்கின்னு, ஹேர், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஜெர்னிக்கு இது ஓரளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, ஃபஸ்ட் இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்டை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்டே இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிற பிராண்ட் வந்து சஃபோலா. நான் வந்து 2 பேருக்கான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு செய்கிறீங்கன்னா இதில் அப்படியே பாதி அளவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர்மெலன் சீட், பம்கின் சீட், ஃப்ளாக் சீட், அப்புறம் வந்து சியா சீட். இது எல்லாமே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன். ஆலிவ் விதை தான் வந்து ஃப்ளாக் சீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் சேர்த்துருக்கேன். இந்த 4 சீடும் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் இல்லாமல் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு உங்களுக்கு அவ்வளோ வந்து பெனிஃபிட் கொடுக்கும். ஹேர் ஃபால் ஆகாமல் ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இந்த 4 சீடுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறப்போ. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இந்த ஸ்மூத்தியும் குடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் நல்ல ஒயிட்னிங் கொடுக்கும். அது கூட வந்து கருப்பு உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அது ஒரு 10 நம்பர் கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறம் முந்திரி வந்து ஒரு 5, பாதாம் ஒரு 10 சேர்த்துருக்கேன். அப்புறம் டேட்ஸ் கரெக்டாக ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கேன். சீட்ஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். அது கூட ஃப்ளேவருக்கு ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் பால், 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். ஊறி அடுத்த நாளுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து இது வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது ஃப்ரூட் அதிலே ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா தேன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்து சேர்த்துட்டு ஸோ அதுவுமே ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். நான் வந்து தேன் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதில் தான் வந்து ஃப்ரூட் ஆட் பண்ணிப்பேன். வாழைப்பழம் இல்லைனா ஆப்பிள், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். வாழைப்பழமாக இருந்தால் ஒரே ஒரு வாழைப்பழம், அதேமாதிரி ஆப்பிளாக இருந்தால் ஒரு ஆப்பிள் எடுத்துப்பேன். ஸோ இது கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிக்க வேண்டியதான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் குடிக்கிறப்ப கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பிடிக்காது தான். ஸோ அதுக்கப்புறம் குடிக்க குடிக்க நம்மளுக்கு டேஸ்ட் பழகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெயிட் லாஸில் இருக்கிறப்போ ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்மூத்தி தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து இந்த ஸ்மூத்தி எனக்கு தெரியாது இதை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணியிருந்தேன் இல்லையா டெலிவரிக்கு அப்புறம், அப்போ தான் இந்த ஸ்மூத்தி பற்றி எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் நான் வீட்டிலலாம் வச்சுருக்க மாட்டேன். இந்த ஸ்மூத்தி என்றைக்கு நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக மோஸ்ட்லி இந்த ஸ்மூத்தி தான் எடுத்துப்பேன். ரேராக எப்பயாவது சேலட். ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இந்த 2 பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ நல்ல ஸ்கின்னுக்கு நல்ல வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சது. நல்ல டார்க்காக இருந்தேன், நல்ல ஸ்கின் வந்து க்ளோவாகவும் பிரைட்னாகவும் நல்ல கிளியர் ஸ்கின்னாக இருந்தது. ஸோ இது வரைக்குமே எனக்கு அப்படி தான் இருக்க ஸ்கின்னு. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டுமே குடித்தா மட்டும் ஸ்கின்னு, ஹேர்க்கெலாம், வெயிட் லாஸ்க்கெலாம் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கூட சேர்ந்து கொஞ்சமாக வந்து டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூட இந்த ஸ்மூதி வந்து இன்க்ளூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கின்னில் வந்து நல்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ அதுமாதிரி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்மூத்தியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சேர்ந்து நிறைய தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கினேன். வெயிட் லாஸில் இருக்கிறப்போ நல்ல ஃபுட்டு, அதுக்கப்புறம் தூக்கம், தண்ணி, இது 3மே ரொம்ப முக்கியம். இது 3மே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஸோ அதனால் வெயிட் லாஸும் ஆச்சு, ஸ்கின்னுமே நல்ல க்ளோ ஆச்சு, பிரைட்டன் ஆச்சு, ஹேர் ஃபாலும் நல்லா வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஹேர் நல்ல சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது ஹேர் இப்போது. ஸோ அதனால் இது 3மே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு டிப்ஸ்லாம் கூட கொடுக்குறேன். வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா மட்டும் நினைக்காதீங்க.
ஒன்ஸ் அந்த வெயிட் லாஸ் ஜெர்னிக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. அது ஒரு 1 மந்த் நீங்கள் கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற மந்த்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் வெயிட் லாஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது இன்னும் ஈஸி. ஸோ அது வந்து நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. நான் வந்து என்னோடய டிப்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பர்சனலாக கூட எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் வாங்க என்னால் முடியல, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. வீட்டில் எப்பயுமே ரைஸ் தான் சாப்பிடுவோம். ஸோ அதுதான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும்னு கேட்குறீங்க. கரெக்ட் தான். ஸ்டார்டிங்கில் எல்லாமே நம்மளால் வாங்க முடியாது. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப ரேட் அதிகம் தான். ஸோ அது வந்து நம்மளால் ஃபஸ்ட்டு எடுத்ததும் அஃபோர்ட் பண்ண முடியாது. எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, உங்களால் என்ன சாப்பிட முடியுமோ அதை வச்சு வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். வீட்டில் இருந்து நம்மளால் கண்ட்ரோலாக வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ மேபி நீங்கள் மந்த்லி ஏதாவது தேவையில்லாத செலவு பண்ண சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதை வேணால் சேவ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹெல்த்துக்காக இந்த மாதிரி நட்ஸு, சீட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ மேபி உங்கள் செலவு தேவையில்லாத பண்ண சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதை வேணால் நீங்கள் கம்மி பண்ணி இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் அப்படி தான் மந்த்லி செலவு செலவு நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணி தான் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து நிறையா வாங்க ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எதுவுமே இல்லாமல் எதுவுமே ஹெல்த்தியாக அவ்வளோவா சாப்பிடாம தான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே வெயிட் லாஸ் ஆச்சு தான். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பித்தேன். ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பித்தேன். நிறையா இல்லை, ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தேன் ஃப்ரூட்ஸு, நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம். ஸோ இதுலேயுமே வெயிட் லாஸ் அதே மாதிரி தான் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஆனால் இந்த செகண்ட் டைம் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணது நல்ல ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அதனால் மந்த்லி தேவையில்லாத செலவு ஏதாவது நம்மளே பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஸோ அதை வேணால் கம்மி பண்ணி சேவ் பண்ணி அதில் இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நம்ம ஹெல்த்துக்காக நம்ம வாங்கி சாப்பிட்லாம். ஜஸ்ட் நான் ஒரு சஜஷன் தான் பண்ணுறேன். அதுக்கு மேலே அது செய்கிறது செய்யாதது உங்கள் விருப்பம் தான். ஸோ இதை வந்து தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மூதி தான் குடிச்சிருந்தேன். கரெக்டாக ஒரு 11:30 கிட்ட வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பெட்ஷீட்லாம் அலச போடலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக வந்து துடைச்சி முடிச்சிட்டேன். வீடு துடைக்கிறது வந்து வீடியோவில் காட்டலை. ஸோ டைம் ஆகிடுச்சு, வீடு துடைச்சிட்டு வீடியோ எடுத்தால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் போய் லஞ்செல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். ஸோ அதுவுமே வீடியோ எடுக்கலை. ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்து வீடியோ எடுத்துகிட்டே சமைச்சா இன்னும் லேட் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து லஞ்சு சமைக்கிறத நான் வீடியோ எடுக்கலை. லஞ்சுக்கு வந்து ரசம், அது கூட வந்து பீட்ரூட் பொரியல். ஸோ அதுதான் செஞ்சுருந்தேன் சிம்பிளாக. ஸோ வாஷிங் மிஷினில் போட்டிருந்த பெட்ஷீட் எல்லாமே துவைச்சி முடிச்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெளில காய போட்டிருந்தேன். பெட்ஷீட்டெல்லாம் காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டுருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எப்பவும் போல் கொஞ்சமாக சாதம், அதுக்கப்புறம் வந்து ரசம் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ ரசம் வந்து நிறைய எடுத்துருந்தேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல். ஸோ பீட்ரூட் பொரியலுமே நிறைய வச்சு சாப்பிட்டுருந்தேன். அது கூட வந்து ஒரு முட்டை வந்து ஆம்லேட் போட்டிருந்தேன். ஆனியன்லாம் எதுவும் சேர்க்கல. ஸோ ஒரே ஒரு ஆம்லேட், பெப்பர் மட்டும் போட்டு ஆம்லேட் போட்டிருந்தேன். ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது கூட வந்து கொஞ்சமாக கேர்டு, கொஞ்சமாக மேலே வந்து ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். லஞ்சு சாப்பிட்டு முடித்த கையோடையே பெட்டுக்கெலாம் வந்து பெட் கவர் போடாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே கையோடையே போட்டுட்டேன். ஆல்ரெடி துவைச்ச பெட்ஷீட்லாம் ஒன்று வச்சுருந்தேன், இன்னொரு செட்டு இருக்கும் எப்போயுமே. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து மாற்றியாச்சு. ஸோ இல்லைனா பெட் கவர் போடாமல் விட்டோன்னா அவ்வளோதான், இவங்கக்கிட்ட பெட்டு ஃபுல்லாக வந்து அழுக்கு பண்ணிவிடுவாங்க. ஸோ வீடு இப்போ தான் துடைச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து திரும்ப அழுக்கு பண்ணிட்டாங்க. மாதத்தில் முன்னாடிலாம் வந்து ஒரு 2 முறை தான் வீடு ஃபுல்லாக வந்து துடைப்பேன். ஸோ இப்போலாம் வந்து மாதத்தில் வந்து 4-5 முறை வந்து வீடு துடைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வாரம் வீடு துடைப்பீங்க. நான் அப்படி இல்லை, வீடு ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குமே எப்பயுமே. ஆனால் இப்போ வந்து இவங்க 2 பேரையும் வச்சுட்டு சமாளிக்க முடியல. வீடு ஃபுல்லாக வந்து உடனே அழுக்காயிடுது. ஸோ வீடு இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இல்லையா? அடுத்தது ஈவினிங் பாருங்கள் வீடு எந்த நிலைமைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கையோட பெட்டுக்கெல்லாம் பெட் கவரையும் மாற்றிட்டேன். எனக்கு இன்றைக்கி இந்த பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடு துடைக்கணும் எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி எழுந்ததும் மார்னிங் ரொட்டீனாக பண்ணிக்கலாம், ரெகுலர் ஒர்க் இருக்கு இல்லையா? ஸோ அது மட்டும் பண்ணிக்கலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கிச்சனுக்குள்ளே போயிட்டு இப்படி வந்து பார்க்குறேன், தம்பி டாய்லெட் போய் பெட் கவர் ஃபுல்லாக வந்து இழுப்பி வச்சுருந்தான். அது மட்டும் இல்லை, வீடு ஃபுல்லாகவே அந்த நாசி பண்ணி வச்சுட்டான். ஸோ வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து பிளான் பண்ணி வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெட் கவரெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. இது மாதிரி வீடு துடைக்கணும்,
பெட் கவர்லாம் வாஷ் பண்ணால் முன்னாடி நாளே நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருவேன். அடுத்த நாள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்துட்டு இந்தந்த ஒர்க் பண்ணிடலான்னு கரெக்டாக இருக்கும் எனக்கு டைமு. பட் இன்றைக்கி திடீர்னு இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்ததால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இடையில லஞ்ச் வேறு செய்கிறோம். அருண் வந்து கரெக்டாக லஞ்சுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடியோவும் எடுக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வந்து டென்ஷனாக தான் போச்சு. அதனால் நிறைய கிளிப்லாம் வந்து க்ளீனிங் கிளிப்லாம் நான் ஆட் பண்ணலை. ஒரு சில கிளிப் மட்டும் தான் சின்ன சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சமையல் பண்ணுற லஞ்ச் வந்து வீடியோ வந்து நான் எடுக்கவே இல்லை. சிம்பிளாக வந்து குயிக்காக என்ன சமையல் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக பெட் கவர்லாம் போட்டு முடிச்சு பார்த்தா டைம் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு தலையெல்லாம் சீவிட்டேன். வீடு அப்படியே பார்த்துக்கோங்க, க்ளீன் பண்ணி வச்ச வீடு திரும்பி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னும் 1 வீக்கில் இன்னும் மோசமாகிடும். திரும்பி வந்து வீடு ஃபுல்லாக துடைக்கணும். ரெகுலராக இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதே ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அதில் இந்த க்ளீனிங் வேலை மட்டும் வந்துடுச்சுன்னா என்னால் சுத்தமாக முடியாது. ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் வீடு ஃபுல்லே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வேலை ஃபுல்லாக இழுத்துட்டு போயிடும். அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. க்ளீன் பண்ணி முடித்து பார்க்குறேன், டைம் வந்து 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், அடுத்தது ஈவினிங் ஆகிடுச்சு. திரும்பி டின்னர் செய்யணும், டின்னர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே டைம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் தான் கட் பண்ணி சாப்பிட்ருந்தேன். வாட்டர்மெலன் நிறையா இருந்தது வீட்டில். ஸோ அதனால் ஒரு 2-3 பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணி சாப்பிட்ருந்தேன். நட்ஸ் எல்லாம் இன்றைக்கி தனியாக எதுவும் சாப்பிடல. ஏன்னா காலையிலே வந்து அந்த ஸ்மூதிலே நட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் செப்பரேட்டாக வந்து நட்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடல. ஈவினிங் ஸ்நாக் மட்டும் ஒரு 3 பீஸ் கிட்ட வாட்டர்மெலன் சாப்பிட்டுருந்தேன். முன்னாடிலாம் வந்து ஈவினிங் டைமில் பூண்டு பால் குடிப்பேன், சுகர்லாம் எதுவும் சேர்க்காமல். ஸோ தம்பிக்கு நல்லா ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போல்லாம் இப்போ வந்து ஃபீடிங் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஆனால் வந்து தம்பி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எப்போயாவது தான் ஃபீட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம்னு நினச்சா கூட டைமே இருக்க மாட்டேங்குது எனக்கு. இந்த வீடியோ எடுக்கிறது, அதை எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறதுன்னு 1 டே ஃபுல்லாக போயிடுது. ஸோ அடுத்த நாள் திரும்பி வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 1 டே ஃபுல்லாக எப்படி போகுதுன்னே தெரியல. ரொம்ப வந்து பிஸியாக தான் போகுது. ஸோ அதனால தான் எனக்கு அவ்வளோவா பசிக்க மாட்டேங்குது. என்கேஜாக இருக்கிறதால ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களாம் வேறு பார்த்துக்கணுமா. ஸோ அதனால் அந்த டே ஃபுல்லாகவே எனக்கு வந்து பிஸியாகவே போயிடுறதால எனக்கு எக்ஸ்ட்ரா பசிக்க மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா பசிக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரா பசிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி என்கேஜாக இருங்க, ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருங்க. மைண்டை மட்டும் ரிலாக்ஸாக வச்சுக்காதீங்க. ரிலாக்ஸ் ஆனால் சும்மா படுத்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பசிக்கும். இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா ஃபோனை பார்க்கும்போது ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். ஸோ அதனால தான் நிறைய வெயிட் போட்டது. ஸோ அதனால் உங்களை நீங்கள் என்கேஜாக வச்சுக்கோங்க. ஏதாவது வேலை இல்லைனா கூட நீங்களே வேலையை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த டே ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு பிஸியாக இருங்க. ஸோ பிஸியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தூங்க தான் தோணும், நம்மளுக்கு சாப்பிட தோணாது. ஸோ ரெஸ்ட் எடுத்தால் போதும் தான் தோணும், சாப்பிட அவ்வளோவா தோணாது. ஸோ அந்த மாதிரி என்கேஜாக உங்களை வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பசி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ரெகுலராக பண்ணுமானா வேணாம். ஸோ கொஞ்ச நாள் வரைக்கும் உங்களுக்கு பசி கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பசியை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெயிட் லாஸும் நல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பழகிடும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன நானே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கும் இந்த டவுட்லாம் இருந்தது. இதே மாதிரி கிரேவிங்ஸு இந்த மாதிரி தான் எனக்குமே இருக்கும், சிம்டம்ஸ் எல்லாமே. ஸோ அதுதான் நீங்களும் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் இதெல்லாம் தான் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கும் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணதால தான் வெயிட் லாஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதுமாதிரி நிறைய ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா நானும் அது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து முடிச்சிருக்கேன் வெயிட் லாஸை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து கோதுமை ரவை இருக்குல்லையே, அதில் தான் கிச்சடி ரெடி பண்ணியிருந்தேன். போன வாரம் கூட இந்த கோதுமை ரவை கிச்சடி செஞ்சுருப்பேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன். வீட்டில் எல்லாருமே இந்த ரவை கிச்சடி செஞ்சால் சாப்பிட்பாங்க, ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால தான் இன்றைக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். நான் 1 கப் கிட்ட கோதுமை ரவை எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக ஸ்மெல் வரும். ஸோ அப்போ வந்து அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. திரும்பி அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து கடுகு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட
என்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை, அதுக்கு பதில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். ஸோ இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக அந்த எண்ணெயிலேயே வந்து இஞ்சி இருக்கு இல்லையா, சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து லைட்டாக வதங்கி வந்துடும். அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இஞ்சி ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, அது கூட வந்து கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா வந்து பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட பட்டாணி இல்லை, அதுக்கு பதில் தான் இந்த ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் கார்ன் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது கூட வந்து உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் வந்து ரவை எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து 3.5 கப்பு கிட்ட தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அளவு. ஸோ இது காயும் வெந்து வந்துடும், ரவையும் கரெக்டாக வெந்து சூப்பரான பக்குவத்தில் வந்துடும். ஸோ அது சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்து காய் கரெக்டாக ஒரு பாதி வெந்ததுமே அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, ஏன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க வீட்டில். ஸோ அதனால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கிச்சடிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன, தேங்காய் சட்னி தான். ஸோ அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 1/4 மூடிக்கிட்டே வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பொட்டுக்கடலை. ஸோ அதையுமே சேர்த்துட்டு ஒரு சின்ன பல் 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் வந்து மிளகு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கல்யாணத்துலலாம் கொடுக்குறாங்களே தேங்காய் சட்னி, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீரகமும் மிளகும் சேர்க்கும்போது ஸோ சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் அது மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தாளிப்புலாம் நான் எதுவும் தரமாட்டேன். ஸோ எண்ணெய் சேர்க்கணும் இல்லையா, ஸோ அதனால் தாளிக்க மாட்டேன். ஸோ அப்படியே விட்டுருவேன். ஸோ இந்த பக்கம் வந்து காய் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. கரெக்டாக ஒரு பாதி வந்து காய் எல்லாம் வெந்திருந்தது. உடச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைட்டாக உடையணும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்தால் ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து அப்படியே ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலக்கிட்டே வாங்க, இல்லைனா உடனே கட்டி பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ரவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ அதனால் எனக்கு தேவைப்படலை. மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ஈவனாகி இந்த மாதிரி வந்துடும். திரும்பி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க இந்த டைமு. ஸோ சிம்மில் இன்னொரு 5 நிமிஷம் வச்சுட்டு இடையில வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கரம் மசாலா சேர்த்துட்டு திரும்பி மூடி போட்டு வச்சிட்டேன். அது சிம்மில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து உள்ள வெஜிடபிள் எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கும். இதில் கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி 1 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து கொஞ்சமாக கடைசியாக சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான கோதுமை ரவை கிச்சடி ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை மேக்ஸிமம் வந்து நைட் டின்னருக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து வயிறு நல்லா ஃபில்லாக வச்சுக்கும். ஸோ நைட் டைமில் மேக்ஸிமம் வந்து பசிக்காது. அவ்வளோதான், டின்னருக்கு வந்து கொஞ்சமாக கிச்சடி, அது கூட தேங்காய் சட்னி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக குக்கும்பர் எடுத்துக்கலான்னு பார்த்தேன், ஆனால் குக்கும்பர் காலி ஆகிடுச்சு. ஸோ அதுதான் கேஸ், டே 18 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 19 பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.